காலையிலிருந்து யோசிச்சு இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் வந்துட்டேன். ஏன்னா எங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு, என் சொந்தக்காரங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு, என் நண்பர்கள் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு. 10 வயசு பொண்ணு செக்ஷுவல் ஹராஸ் பண்ணி கையை காலெல்லாம் முறுக்கி முகத்தெல்லாம் செதுச்சு இந்த மாதிரியான கற்பழிப்புகள் அது எப்பதான் தமிழ்நாட்டை விட்டு முழுமையா இல்லாம போகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. மனசெல்லாம் பயங்கரமா வலிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா கெழுவிங்களையும் விட்டு வைக்க மாட்டேன்றானுங்க, குழந்தைங்களும் விட்டு வைக்க மாட்டேன்றானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும்தான், நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான். தயவு செய்து அதிகாரத்தில் இருக்கிற நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதியை பெற்றுத்தாங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரியான தப்புக்கள் தவறுகள் நம்ம தமிழ்நாட்டுல அரங்கேறவே கூடாதுன்னா அதுக்கு நீங்க கொடுக்க போற அந்த உச்சபட்சமான தண்டனையில தான் இருக்கு. நீங்க கொடுக்க போற அந்த தண்டனையை நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவே பேசணும்னா